இப்போ அம்புல்வாவா டவர் நோக்கி போய் கொண்டிருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இப்போ நான் இளைஞருக்கு கம்பள பகுதிக்கு வந்திருக்கேன். அதுவும் முக்கியமாக உங்களுக்கு எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டவர், அம்புல்வாவா டவர். அது எங்கே இருக்குன்னு சொன்னால் நான் காட்டுறேன் பாருங்க. அங்கே இருக்குது. அது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த டவருக்கு தான் போக போகிறோம், மேலே ஏற போகிறோம். ஏறி ஒரு நல்ல ஒரு வீடியோவை இப்போ உங்களுக்கு தரப்போகிறோம். தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்து கொண்டே இருங்க லைஃப் ஆஃப் ராஜீவ் யூடியூப் சேனலில். கண்டிப்பாக நான் மேலேறி அங்கே இருக்கிற எல்லாத்தையும் ட்ரோன் மூலம் உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள். நண்பர்களே, இப்போ நான் அம்புல்வாவா டவர் நோக்கி போய் கொண்டிருக்கேன். கம்பளை பிரதேசத்தில் தான் இது இலங்கையில் அமைந்திருக்கிறது. போகிற ரோட்டெல்லாம் இயற்கையாக செம்மையாக சூப்பர்பாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பைக்கில் போகிற நேரம் கிட்டத்தட்ட கம்பளை டவுன்லேருந்து ஒரு அரை மணி நேரம் அந்த டவருக்கு நீங்கள் போக வேண்டியிருக்கும். ஆனால் தெரிஞ்சவங்க வாகனம் ஓட்டுறவங்க எல்லாம் தெரிஞ்சு நல்ல வாகனம் ஓட்டுறவங்க தான் இந்த பாதையில் ஓட்டணும், இல்லாட்டி ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இது ஒரு முக்கியமான ஒரு பௌத்தர்களின் இடமாகத்தான் பார்க்கப்படுகிறது. இதை சொல்லப்போனால் நீங்கள் அந்த அம்புல்வாவா டவர் போகிற வழியே ஒரு வித்தியாசமாக இருக்கும். இப்போ நாங்கள் அந்த டவருடைய என்ட்ரன்ஸுக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் என்ட்ரன்ஸுக்கு வர்ற நேரமே நிறைய ஆட்டோக்கள் எல்லாம் பார்க்குறீங்க. அந்த ஆட்டோலையும் நீங்கள் உள்ளுக்கு போகலாம் அல்லது நடந்தும் போகலாம். நடந்து போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னு சொன்னால் நான் போக காட்டேன், அவ்வளோ உயரமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் மெயின் டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் டிக்கெட் எடுக்க வேண்டியிருக்கும். 300 ரூபாய் ஒரு ஆளுக்கு டிக்கெட் எடுக்கிறாங்க. அங்கே டிக்கெட் எடுத்து தான் நீங்கள் போக வேண்டியிருக்கு. போகிற நேரம் எல்லாம் இயற்கை, நிறைய விளையாட்டுகள் எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் காட்ட போகிறேன் பாருங்கள். இப்போ அம்புல்வாவா டவர் நோக்கி போய் கொண்டிருக்கோம். இப்போ வாகனத்தில் வந்தபடியால் டிக்கெட் எடுக்கும். எவ்வளோ டிக்கெட் சொன்னால் டிக்கெட் எடுத்துட்டு 300 ரூபா டிக்கெட், இலங்கை மதிப்பின்படி 300 ரூபா. கார் போகலாம், நான் பைக்கில் வந்திருக்கேன், பைக்லேயும் போகலாம். அம்புல்வாவில் ஒவ்வொரு இடம் இருக்குது. இப்போ நான் திருப்பிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன், பார்க்குறீங்க. ரோட்டையும் காட்டுறோம் பாருங்க. அந்த டவருக்கு போகிறதுக்குரிய ரோட் இப்போ வருது. அந்த ரோட் காட்டுறோம் பாருங்க. இது ஒரு உயரமான ரோட். பைக் ஓட்டுறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் காரில் வாகனங்களில் வர்ற நேரம் கொஞ்சம் ஈஸியாக போக்கிடலாம். வளைவுகள் அதிகமாக இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் டவருக்கு போக முதல் இந்த ரோட்டில் போகிறதே ஒரு அனுபவம் தான். அது மிகப்பெரிய ஒரு அனுபவமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் பச்சை பசேல்னு இயற்கை நிறைஞ்ச இடங்கள், கொஞ்சம் குளிர் இருக்கும். ஆனால் அந்த பாதையெல்லாம் பர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க, அதனால் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஒரு கூலாக ரசித்தபடியே இந்த ரோட்டில் போகலாம். நீங்கள் பார்த்து கொண்டே வாங்க. 2 பக்கமும் மலை பிரதேசங்கள், நிறைய மரங்கள், ஆனால் பள்ளத்தாக்கு இப்படி இருக்குது. அதை ரசித்து கொண்டே நானும் பயணம் செஞ்சேன். நானும் கிட்டேன்னு நினச்சி தான் போகிறேன் போய்கொண்டே இருக்கிறேன். கேமராவை பார்த்து கூட கதைக்க முடியலை. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டால் வழுக்கி கொண்டு கீழே வர வேண்டிய சூழல் ஏற்படும். அப்படி உயரமாக இருக்குது. வாகனமும் பார்த்து பத்திரமா ஓட்டவனும். மழை காலங்களில் போனால் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் கஷ்டம். டவருக்கு போகிற வழிங்க சுற்றி வர பாருங்கள். மலை பிரதேசங்கள்லாம் இருக்குது. ஒரு அழகான இடம், பார்த்துக்கிட்டே போகலாம். இந்த இடம் எல்லாம் இந்த ரோடை பாருங்கள். இப்படி இந்த உயரமாக அப்படியே ஏறி போக வேண்டியிருக்கு. நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த பக்கம் இதுவும் பயங்கர உயரம். இப்படியே சுற்றி இன்னும் மேலே போக வேண்டியிருக்கு. அந்த டவருக்கு போகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான், போயிட்டு முழுசாக காட்டுறேன். இந்த இடங்களில் பார்த்தால் இந்த சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு சில்ட்ரன் பார்க் எல்லாம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் போகிற நேரம் உங்களோட குழந்தைகளை இங்கே விளையாடுறதுக்கு ஒவ்வொரு இடம் எல்லாம் இருக்குது. அதையும் ரசிக்கலாம், விளையாடலாம். இது ஒரு இயற்கை நிறைஞ்ச இடம். அவ்வளோ வெயிலெல்லாம் இருக்காது. மேலே போனது பிறகு எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதையும் தாண்டி போகிற நேரம் அந்த ரோடு இருக்குது தானே, இந்த வளைஞ்சி நெளிஞ்சி போகிறது வித்தியாசம். இந்த கற்களை பாருங்கள். கற்கள் அப்படியே இருக்கா இல்லை கொண்டு வந்து வச்சாங்களா எனக்கு தெரியல.
ஆனால் அது பார்க்குறதுக்கும் வித்தியாசமாக இருந்தது. இதுக்கு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது. இந்த அம்புல்வாவா டவருக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த 4ஆம் பூனேகவாக மன்னனால் தான் கண்டுபிடிக்கப்பட்ட பாறை மற்றும் மலைத்தொடர் தான் இந்த அம்புல்வாவா என்று சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் பயணம் செய்கிற நேரம் எல்லா விதமான மத ஸ்தலங்களும் இருக்குது. சைவ கோயில் இருக்குது, இஸ்லாம் பள்ளி இருக்குது, அதுபோல் கிறிஸ்தவ தேவாலயம் இருக்குது, விகாரை இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாமே பார்க்கலாம். பொதுவாக சொல்லுவாங்க பல்லுயிர் வளங்கள், அந்த மலை சிகரத்தில் இந்த பல்லுயிர் வளங்கள் இருக்குது. 365 அடி உயரத்தில் கம்பளை நகரத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த அம்புல்வாவா அமைந்திருக்கு. நீங்கள் டவுன்லேருந்து வர்றேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் வர வேண்டி இருக்குது. ஏன்னு சொன்னால் 4 கிலோமீட்டர் கிட்ட தான், ஆனால் சுற்றி வர்றதுக்கு தான் ரொம்ப லேட் ஆகும். இப்போ நான் பயணம் செய்கிற நேரமே நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது குதிரை திடல். அங்கே ரெசார்ட், ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. அவங்களும் ஒவ்வொரு இடமா வச்சுருக்காங்க. அங்கே அவங்கள்ட ஹோட்டலில் தங்குறவங்க அல்லது டிக்கெட் கொடுத்து நீங்கள் விளையாடலாம். இந்த குதிரையில் எல்லாம் ஏறி நீங்கள் ரைட் பண்ணலாம். இப்படியான விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது. போகிற நேரமே ஒரு கட்டத்தில் மேல் நோக்கி போக வேண்டியிருக்கு, இன்னொரு கட்டத்தில் கீழ் நோக்கி போக வேண்டியிருக்கு. இப்போ பாருங்கள், இங்கே மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க தானே. இது ஒரு மிகப்பெரிய ஒரு குளம் இல்லாட்டி ஆறு அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து போட் ரைடிங் இருக்குது. நிறைய விளையாட்டுகள் இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், அங்கே போட்டெல்லாம் தெரியுதா, அங்கெல்லாம் ரைட் பண்ணலாம். எங்கேயும் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரைட் பண்ணிகிட்டே நீங்கள் பயணம் செய்யலாம். ஏன்னு சொன்னால் போகிற வழியில் சும்மா போகக்கூடாது. அங்கங்கே அப்பப்போ அந்தந்த இடங்களில் ஒவ்வொரு அழகான விஷயங்கள் வைக்கும்போது சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குது. அந்த தன்மையாக இங்கே அம்புல்வாவில் இருக்குன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. அதையும் தாண்டி இப்போ அடுத்த கட்டத்துக்கு நான் போய்கொண்டிருக்கேன். இந்த ரோட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு காலையில் நேரம் வர்ற நேரம் சின்னதாக ஒரு வெயில், சின்னதாக ஒரு குளிர், சுற்றி வர பெரிய மரங்கள், இதெல்லாம் ரசிச்சுட்டு வர்ற நேரம் வேறு ரகம், வேறு தரம் அப்படித்தான் சொல்ல வேண்டியிருக்கு. அம்புல்வாவை பற்றி தேடி பார்க்குற நேரம் இங்கு 80 வகையான தாவர குடும்பங்கள் இருக்கான். 200 வகையான தாவர வகைகளும் பசுமையான காடுகளும் தான் இங்கு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. சிவனொளி பாதமலையெல்லாம் சூழப்பட்டிருக்கு, சுற்றி சூழப்பட்டிருக்கு. அங்கிருந்து பார்த்தாலே எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். போகிற நேரம் ஒரு வித்தியாசமான இடம் கண்டேன். உடனே நிப்பாட்டி உங்களுக்கு காட்ட அங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள். இப்போ அம்புல்வாவா டவருக்கு போகிற நேரம் நிறைய விஷயம் இருக்குங்க. அதாவது என்ன சொல்கிறது, இந்த வீர தீர விளையாட்டுக்கள் எல்லாமே இங்கே இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த விளையாட்டுகள் பிடிச்சவங்க எல்லாம் இதில் பங்கு பெறலாம். காட்டுறேன் பாருங்கள். இந்த கயிறு எல்லாம் இருக்குது, ஃபுல்லாக விளையாட்டுக்கள். கயிறு கட்டி இங்கெல்லாம் நடந்து போகிறது. இங்கே வீரத்தீர விளையாட்டு உள்ளவங்க வந்து விளையாடுங்க மக்களே. டவர் கிட்ட வந்துட்டோம். பார்க்கிங் ஏரியா டவர் கிட்டக்கு வந்திருக்கோம். இப்போ எல்லாத்தையும் தாண்டி நெருங்கும் போது முன்னாடி காட்டுற என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இங்கே தான் பார்க் பண்ணுற இடம். நிறைய பேர் வந்து இறங்குறாங்க. இது பாருங்க, இது என்னன்னு புரியுதா? அந்த ஊஞ்சல் ஆடுறது நல்ல வியூ எல்லாம் நல்லா தெரியும். அந்த இதுதான். இந்த டவருக்கு வர நேரம் வந்த இடங்கள்லயே இப்போ கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கு. மேலே டவருக்கு போய் கொண்டு இருக்கேன். ஆனால் இந்த இடத்துல ஒரு நல்ல விசேஷம் என்னன்னு சொன்னால், அந்த வெறுமனே ஒரு டவர் மட்டும் கிடையாது, எல்லாமே இருக்குது. சுடுறது, ஊஞ்சல், குதிரை, ஒவ்வொரு விளையாட்டு எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் கொஞ்சம் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்க,
இதுதான் அந்த டவர். ஆட்கள் இருக்காங்க, மேலேயும் போகலாம். இந்த டவர் கிட்ட வந்துட்டோம். டவருக்கு கண்டிப்பாக மேலே ஏறி ஃபுல் வியூ ஒரு ட்ரோன் ஷாட் உங்களுக்கு கண்டிப்பாக நான் காட்டுவேன். ஃபுல் வியூ எப்படி இருக்குது, பக்கத்துலேருந்து எப்படி இருக்குது, தூரத்துலேருந்து எப்படி இருக்குது, சைட்லேருந்து எப்படி இருக்குது, எல்லாமே உங்களுக்கு காட்ட போகிறேன். பார்த்துக்கிட்டே இருங்க. மேலே அந்த டவருக்கு போகிறோம் பாருங்க. இது டவருக்கு ஏறுறதுக்கு முதல் தொடக்கமே இவ்வளோ உயரத்தில் இருக்குது. டவரில் ஏறினா எவ்வளோ உயரத்தில் இருக்கும். பாருங்க, என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. ஒரு கொஞ்சம் மாடிக்கு உள்ளால போகலாம். அது பிறகு வெளியால படிகளில் தான் போகலாம். உங்களுக்கு விரும்புனா அந்த கொஞ்சம் மாடியும் வெளிப்படியில் ஏறி போகலாம். இப்போ நான் மேலே ஏறி கொண்டிருக்கேன் பாருங்கள். இந்த இடமெல்லாம் நல்லா தான் இருக்குது, பிரச்சனை கிடையாது. சாதாரணமாக போகலாம். இப்படி போகிற நேரம் எந்தவித சிக்கலும் இல்லை, பயமும் இல்லை. ஏன்னு சொன்னால் நாங்கள் உள்ளால தானே போய் கொண்டிருக்கோம். இப்போ மேலெல்லாம் பார்த்துட்டு வர்றாங்க, அதையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. நிறைய பேர் ஏற்கனவே முன்னாடி ஏறிட்டாங்க. இப்போ நான் ஒவ்வொரு படியாக ஏறி இப்போ உள்பாதை தானே, இனிமேல் வெளிப்பாதைக்கு போக போகிறேன். எங்கே போனாலும் ஏறி பார்க்குற இடங்கள் தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நான் 5வது மாடிக்கு வந்துட்டேன். பார்ப்போம் சரியா. இப்போ 6ஆம் மாடிலேருந்து பாருங்க எவ்வளோ உயரத்தில் இருக்கும். நான் இப்போ 6வது மாடிக்கு வந்திருக்கேன், பார்த்து கொண்டு இருப்பீங்க. ஒரு நல்ல ஒரு ட்ரோன் ஷாட் காட்டுறேன் பாருங்கள். ஒவ்வொரு மாடிக்கும் போகிற நேரம் நான் ட்ரோனில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் அந்த வியூவை. கண்டிப்பாக அதை ரசிக்காமலே இருக்க முடியாது, முழுசாக பாருங்கள். உண்மையாக சொன்னால் இதெல்லாம் போகிற நேரம் நான் ரொம்பவும் பயந்துட்டேன். அதாவது சொல்லுவாங்க பேனிக் வரும், பயம் வரும்னு. இந்த படியில் ஏறும்போது பயந்து தான் சரியாக கூட என்னால் வீடியோ எடுக்க முடியலை. இப்போ எங்கே இருக்குன்னு தெரியுமா? இப்படி தாங்க ஏறணும். ஒரு ஆள் வந்தால் இன்னும் ஒருவர் போக முடியாது, கொஞ்சம் கீழே தான் போக வேண்டியிருக்கும். இப்படி தான் நானும் ஏறினேன். அதனால தான் உங்களுக்கு ட்ரோனில் காட்டுறேன்னு சொன்னால் கிட்ட இருந்து இதை வீடியோ பிடிக்க முடியாது. இதெல்லாம் பயத்தின் உச்சத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? உச்சத்துக்கு ஏறினது பிறகு வீடியோ காட்டும் போது உங்களுக்கு புரியும். மெதுவாக ஒரு மாதிரி படியில் ஏறி கொண்டு போகிற நேரம் உச்சத்துக்கு வந்துட்டேன், பக்கத்தில் வந்துட்டேன். முன்னாடி நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்காங்க. சரி, அப்போ உச்சத்துக்கு வந்தது பிறகு நான் எந்தெந்த இடத்துல இருக்கும்போது எப்படி இருந்தது, எவ்வளோ உயரம், இதெல்லாம் காட்ட போகிறேன். முக்கியமாக ரொம்ப காற்றடிக்கிற நேரம் இங்கே வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. மழை பெய்கிற நேரமும் இங்கே வர முடியாது. இப்போ முழுசாக ட்ரோன் வியூ காட்டுறோம் பாருங்கள்.
டவர் வந்திருந்தோம். உங்களுக்கு ட்ரோன் ஷாட்டில் இருந்துட்டு எல்லா விஷயத்தையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இப்படியா நிறைய இடங்களுக்கு போகிற நேரம், உங்களுக்கு டைம் இருக்கிற நேரம் எல்லாம் எங்கேயாவது போங்க. அதே மாதிரி லைஃப் ஆஃப் ராஜு யூடியூப் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டவர் வேர்த்தான டவர், ஆனால் கொஞ்சம் பனிக்குள்ளவங்க போகிறது கஷ்டம். நான் கொஞ்சம் பயப்பட்டேன், ஆனாலும் ஒரு மாதிரி போயிட்டேன். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.